Hi friends, welcome to GD Last Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேற்று அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது மெரிட் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்துடுச்சு, ஒரு சில பேரை தவிர. இன்னைக்கு அடுத்தது என்ன பார்க்கணும்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் ப்ளஸ் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டில் லா காலேஜில் கிடைக்குமா, ப்ரைவேட் லா காலேஜில் சீட்டு கிடைக்குமான்றதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து ஒரு சில பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, அதற்கான ரீசன் அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா. அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆனது நடக்குமா நடக்காதான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோவில் போகிற கண்டென்ட் எல்லாமே திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. அதன் புரிதலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு சீட் அலாட்மெண்ட் ஆனது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அல்லது வந்து நாளை ஈவினிங் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நாளைக்கு ஈவினிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை சாட்டர்டே சண்டேவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நேற்று வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போடுவாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26/7/2024 பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு எத்தனை பேர் எந்த காலேஜில் வந்து சீட் அட்மிஷன் போடுறாங்க, அட்மிஷன் போடலைன்ற ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடுவாங்க யூனிவர்சிட்டி சைடில். ஸோ எத்தனை சீட்டு வேக்கன்சி இருக்குது கவர்மெண்ட்டில், எத்தனை சீட்டு வந்து ப்ரைவேட்டில் வேக்கன்சி இருக்குது, அவங்களுடைய சீட்டு வந்து யாராவது அட்மிஷன் போடலைன்னா அவங்களுடைய சீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கொடுக்க மாட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு அது தேர்ட் ரவுண்டை பற்றி நம்ம பின்னாடி வீடியோ எண்டில் நம்ம பார்ப்போம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து தருவாங்க. ஸோ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் அல்லது சாட்டர்டே சண்டேவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மெயில் வருமானு கேட்டால் கொஷின் மார்க் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெப்சைட்லேயே போயிட்டு உங்களுடைய ஏஎல்சின்னு ஆரம்பிக்கு இல்லையா அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு 2 to 3 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லதுன்னு எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பிரகாரம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்களே அதில் வந்து ப்ரைவேட் காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து 99% சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நேற்று வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி எந்த பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10 மெம்பர்ஸ் நான் பார்த்துருந்தேன். அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நான் பார்த்துருந்தேன். அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ மெரிட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்து பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 87 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கட் ஆஃபில் 88, 89, 90 அந்த மாதிரி கட் ஆஃப் யாரெல்லாம் ஹையாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த 87 வச்சுருந்தாங்களே இந்த மெரிட் லிஸ்ட்லேயே இந்த ஃபஸ்ட்டு கட் ஆஃப் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நான் நேற்று கண்கூடவே பார்த்தேன். அதை வச்சு தான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். 5 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த 87 சம்திங் வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 80 சம்திங் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு, அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. யாருக்குன்னா மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே நான் சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் யாருக்கு கிடைச்சதுன்னா இந்த 88, 87 இதுக்கு அடுத்தது முன்னாடி இருக்கிறது இல்லை. இப்போ 87 இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 88, 89 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டியில் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் சீட் ஆனது நிறையவே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு 5 to 10 சீட்டு தான் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. அதுவுமே வந்துட்டு
ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஒரு சில காலேஜஸில். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ. ஸோ அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு யாரெல்லாம் வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் டைம் வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் 100% சொல்ல 90% நான் சொல்கிறேன். ப்ரைவேட் காலேஜில் தான் நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்குன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வந்து சில பேர் வந்துட்டு வெயிட்டிங் கவர்மெண்ட்டை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிப்பீங்களே, அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் வந்து மிங்கிள் பண்ணி எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்டிருக்கீங்க, மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து நேற்று வந்து ஒரு சில பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ரீசனை வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டேன். இருந்தாலும் செகண்ட் டைம் நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, 1 காலேஜ் அல்லது வந்து 2 காலேஜ் இல்லைனா 3 காலேஜ் அந்த மாதிரி மட்டும் எழுதியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 4 காலேஜஸ் தான் அப்படி எழுதியிருக்காங்க. அதுவும் வந்து இப்போ கவர்மெண்ட் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய கட் ஆஃப்க்கும் அவங்களுடைய கேட்டகரிக்கும் அவங்க கேட்ட காலேஜில் சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகாது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க நான் வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுமே எழுதியிருந்தேன், ப்ரைவேட் காலேஜஸும் மட்டும் எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கட் ஆஃப் வச்சுருக்காங்க இல்லையா மேலே பேஸில், இந்த கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து 87 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸில் வந்து வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் எழுதியிருந்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வருமா வராதான்னு கேட்டிருக்கீங்க. தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்தாலும் 99% ப்ரைவேட் காலேஜில் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபுல்லாக ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான் வந்து ஃபுல்லாக ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் ஓகே நான் ப்ரைவேட் காலேஜ்லேயே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், கவர்மெண்ட்டில் கிடைக்கலனாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் படிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் ப்ரைவேட் காலேஜில் வந்து இயர்லி வந்து 85,000 ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ்லாம் என்னால் பே பண்ணி படிக்க முடியாதுன்னா நீங்கள் அதர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் 5 இயர்ஸ் தானே படிக்க போகிறீங்க. இப்போ வந்து 12th முடிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, நீங்கள் லா படித்தே ஆகணுன்ற ஒரு வெறித்தனத்தில் இருக்கீங்கன்னா இங்கே ப்ரைவேட் காலேஜில் போனீங்கன்னா டொனேஷனே வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் கொட்ட வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுவே வந்து அதர் ஸ்டேட் கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து ஃபீஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அதர் ஸ்டேட்டில் படித்தா வேல்யூ இல்லையான்னு, அப்படி கிடையாது. உங்களுடைய படிக்கிற நாலேஜை பொறுத்து தான். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணாலும் அந்த காலேஜுக்கு இந்த இயர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் எந்த காலேஜில் நீங்கள் போயிட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு வேல்யூபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். எல்லா காலேஜை பற்றியும் தெரியாத ஒரு சில காலேஜஸை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன். அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை அதர் ஸ்டேட்லேயும் என்னால் போய் படிக்க முடியாது, அதுக்கான மணி எங்ககிட்ட இல்லை, என்னால் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ்லேயும் சேர்ந்து படிக்க முடியாது, அடுத்த சொல்யூஷன் எனக்கு என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஒரு யூஜி டிகிரியாக வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிடுங்க. சயின்ஸோ ஆர்ட்ஸோ பிஏஓ பிஎஸ்சியோ பிகாமோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு 3 இயர்ஸ் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண பாருங்கள். அதாவது 90 above 85 above
88 89 அந்த மாதிரி அபோவ் வந்து நீங்கள் 90 அபோவ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். 85னா கொஞ்சம் டவுட்டில் 80 அதான் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுது இல்லையா. 90 நல்ல ஹை ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஸோ அந்த யூஜி டிகிரியை முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3 இயர்ஸ் கழித்து மறுபடியும் நீங்கள் 3 இயர்ஸ் எல்எல்பி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் படிக்கலாம். இந்த இயரோட உங்கள் லைஃப் முடிய போகிறதுல யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கலையோ தயவுசெய்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கலனா இன்னொரு வழி பெஸ்ட்டாக கிடைக்கும். அந்த வழியை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து உங்களுடைய எஃபர்ட்டை போடணுமே கண்டி வேற யாரும் அந்த இடத்துல வந்து எஃபர்ட்டை போட மாட்டாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும். அதே போல் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க மெரிட் லிஸ்ட்டில் கொடுத்த கட் ஆஃப்க்கு அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க நேற்று. அந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கட் ஆஃபில் இருக்கிற மோஸ்ட்லி 87% வச்சுருக்காங்க, 87.50% வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் தான் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட்லேயுமே வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் ஃபில் ஆகும். கவர்மெண்ட் காலேஜ் சீட் வேகன்சி இருந்தது கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா, இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அல்லது வந்து 3rd ரவுண்டுக்கு வந்து வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.